வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. அங்காள பரமேஸ்வரிய லட்சக்கணக்கான மக்கள் என்னங்க கோடிக்கணக்கான மக்கள் வணங்குறாங்க. அந்த அம்மா கோயிலில் வந்து அமாவாசையானா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எந்தெந்த ஊர்கள்லேருந்தோ ப்ரைவேட் பஸ்கள் அவங்களே ஒரு ஒரு 20, 30 பேர் சேர்ந்து காசு போட்டு பஸ் ஏற்பாடு பண்ணி அத்தனை ப்ரைவேட் வண்டிகள் நிற்கிது அந்த அக்னி குளம் பக்கத்தில். அந்த அம்மா எல்லையில்லா சக்தி கொண்டவங்க. அந்த அம்மா மண்ணை மிதிச்சுட்டு அந்த அம்மா கோயில் உள்ளே போக முடியலனா கூட பரவாயில்ல, தூரத்துலேருந்து அந்த அம்மாவை வணங்கினா கூட அந்த மண்ணை மிதிச்சுட்டு நீங்கள் அந்த அம்மா முகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தாங்க அந்த அம்மா பிரச்சனையை தீர்த்து வைப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய வீடியோக்களில் நான் சொல்லிட்டேன். இதை முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. பில்லி சூன்யம் ஏவல் காற்று கருப்பு கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் எல்லாமே அந்த அம்மா கோயிலில் நீங்கள் நாடி போகிறீங்கன்னா உங்களை பின் தொடரவே முடியாது, தொடரவும் தொடராதுங்க. ரெண்டாவது விஷயம் சொன்னவங்க முக்கியமாக சொல்கிறது என்னென்னாங்க, குழந்தையின்மை பிரச்சனை. குழந்தை வரம் அந்த அம்மா கோயிலுக்கு போனால் நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்குங்க. நிறைய பேர் அதாவது ஒரு 3 மாத குழந்தை, சின்ன பச்சை குழந்தை அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க அந்த கோயிலுக்கு. கேட்டால் இந்த அம்மா கோயிலுக்கு வந்து போனதில் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை அப்படின்ட்டு பெருமையாக சொல்லுவாங்க. அந்த அம்மா அருளால் பிறந்த குழந்தை, அதனால் அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்கிற விதமாக நாங்கள் வந்தோன்னு சொல்லுவாங்க. அடுத்ததுங்க, கணவன் மனைவி பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையுமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்யோன்யப்படுத்திடுவா அந்த அம்மா. கணவன் மனைவி பிரிந்து போனவங்க கூட ஒன்று போட்டுருவாங்க. அந்த அம்மாவை போய் யாராவது ஒருத்தவங்க வணங்கினாலே அந்த அம்மா வந்து கணவனுக்காக மனைவியோ மனைவிக்காக கணவனோ யார் போய் வணங்கினாலும் அந்த அம்மா என்ன பண்ணுவா, சேர்த்து வச்சு அந்த குடும்பத்தை அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக வாழ வச்சுருவா. அடுத்தது வந்து தொழில் தடைகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த அம்மா என்னங்க சுடுகாட்டு காளி, என்ன கொடுத்துட போகிறா, செல்வமாக கொடுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். செல்வத்தை வாரி வழங்குவா, கொட்டி கொடுப்பா. எப்படின்னாங்க, இப்போ தொழில் தடை இருக்கா, தடைகள் விலகுங்க. உங்கள் தொழில் வந்து நல்ல விதமாக அந்த அம்மா படத்தை வச்சு வணங்கும்பொழுதே அந்த கோயிலேருந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வேண்டிட்டு அந்த அம்மா நீங்கள் அந்த தொழிலை சுற்றி போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் ஆரம்பிக்கும் போது பயங்கர பிஸ்னஸ் நல்ல விதமாக ஓடி உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும். அடுத்தது வந்துங்க, வீடெல்லாம் கட்டி பாதியில் நிற்குதுன்னா அந்த அம்மா கோயிலேருந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து நீங்கள் வேண்டி கொண்டு வந்து சுற்றி போட்டாலே அந்த தொழில் தடைகள், வீடு கட்டுறதுல இருக்க தடைகள் எல்லாமே விலகி போய் நல்லது மட்டுமே நடக்குங்க. அதே மாதிரி எத்தனை விதமாக சொல்லிக்கிட்டே போகலாமுங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை அந்த அம்மாவை பற்றி சொல்லும் போது. எதிரிகளா, ஒன்று எதிரி உங்ககிட்ட மண்டியிடணும், இல்லை அமைதியாக போயிடணும், இல்லை அதாவது என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது, அந்த மாதிரி பண்ணிவிட்ருவான் அந்த அம்மா. தன் பக்தர்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள சர்வநாசம் பண்ணிடுவா. அடுத்தது வந்து எவ்வளோ விஷயங்க. அந்த அம்மா கோயிலில் போய் சுடுகாட்டுக்கு, அந்த கோயில் மண்ணே சுடுகாடு தாங்க. அந்த அம்மா கோயிலில் காலை வச்சுட்டாலே நீங்கள் அந்த அம்மா வழித்துணையாக வந்துடுவா, அவங்க பின்னாடியே வந்துடுவான்னு சொல்லலாம். அப்படித்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவா அங்காள பரமேஸ்வரிங்க.